பல லட்சம் பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லா ஐடி விங் இருக்குது, எல்லா அணிகளும் எங்களுக்கு இருக்குது. உறுதியாக இப்போ தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்கள் மக்களுக்காக மக்கள் பணி உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சென்று மக்களை சந்தித்தோமோ அதுபோல் உறுதியாக எங்கள் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி எல்லா இடத்துலையும் எங்கள் பூத் கமிட்டி அமைச்சு BL2 போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சமமாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்ன ஒரு கட்சி. அதை இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் என்னிடமே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது தேமுதிக. ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் களத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காக உழைத்து எங்கள் வெற்றிக்கும் உறுதியாக இருந்தாங்க. தோல்வி என்பது சகஜம், ஆனால் உண்மை கள வீரர்களாக தேமுதிக பணியாற்றினார்கள் என்று கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் என்னிடம் இதை சொன்னாங்க. அண்ணன் ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்னைக்கு எங்கள் கூட்டணியில் இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம். இப்போ அதை பற்றி நான் சொல்லிட்டேன். எந்த சோஃபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு. யார் சோஃபா யார்கிட்ட போச்சோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறது இந்த சேர் தான். இது பல வருஷமாக கேப்டன் காலத்தில் இருக்கிற அதே டேபிள், அதே சேர், அதே ஆஃபீஸ். நோ சேஞ்சஸ் இன் அவர் ஆஃபீஸ். அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது, அதற்கான ஆலோசனை கூட்டம் தான். அதனால் இன்னைக்கு 9 தொகுதிகளில் நாங்கள் தோற்று இருந்தாலும் எங்கள் கழகத்தினுடைய வெற்றி இன்னைக்கு 10ல் 5 3வது இடம், 5 2வது இடம் பெற்றிருக்கிறோம். இப்போ நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்றுதான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோசியல் மீடியா பவர் கொண்டு ஜெயிச்சது அப்படிங்கிறது சொல்றாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில். அதுக்கு மேலே யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பது தான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். அதனால் நிச்சயமாக எப்போ வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. பாருங்க, எல்லாம் கையில் பாருங்க, எல்லார் கையிலையும் மை இருக்கா? அத்தனை பேர் கையிலையும் மை இருக்கா? இன்னும் மை கூட யார் கையில இருந்து போகல. அதுக்குள்ள இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று யாரும் கனவுல கூட காணல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தேர்தல், இப்படி ஒரு முடிவுகள். இது தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலையை தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க தொகுதிக்காக தான் முடிவெடுத்தோம்னு சொல்றாங்க. இதே தான் 2011 எங்க கூட இருந்து எங்க கட்சியில இருந்து வெளியே போனவங்களும் இதே டைலாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா வேற சொல்றதுக்கு அங்க ஒன்றும் கிடையாது. எங்க தொகுதிக்காக நாங்க போகிறோம், எங்க தொகுதிக்காக போறோம். தொகுதிக்காக போய் என்ன பண்ணீங்க தொகுதிக்காக? ஸோ இது எல்லாமே கண் துடைப்புங்க.
அதனால கையில மை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில கூட அழியல. ஆனாலும் அந்த வாக்களித்த மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகம். இன்னும் என்னோட கன்னி பேச்சே இன்னும் நான் அசெம்பிளியில பேசவே இல்லை. இன்னும் கன்னி பேச்சே போய் பதவி ஏற்ற ஒரு நாள், 2வது நாள் பேரவை தலைவரை அன்னைக்கு வாழ்த்தி பேசினேன். 3வது நாள் அங்க நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இவ்வளவுதான். இன்னும் என்னோட கன்னி பேச்சு கூட ஆரம்பிக்கலை. நாங்கள் என்றைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் உண்மையை சொல்வோம், உரக்க சொல்வோம். இல்ல, அது வருந்தத்தக்க ஒரு விஷயங்க. திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவரை பொதுவாக தான் யாராக இருந்தாலும் அவரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க பார்க்கிறோம். நன்றி நன்றி நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை